வணக்கம் அண்ணாமலைஜி. நேற்று செய்தியாளர்களை பார்த்த உடனே தளபதியை பற்றி எதுக்கு கொந்தளிச்சிங்கன்னு தெரில. எதுக்கு உண்ணாவிரதம் பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மொத்தமாக மாறிட்டீங்க. என்னென்னா, நேற்று இது வரைக்கும் இல்லாத பொங்கல் நேற்று ஏன் இந்த மாதிரி ரொம்ப பொங்கிட்டீங்க அப்படின்றத ஒன்று கேட்டிங்கன்னா, நீங்கள் டாஸ்மாகுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அதை மறைக்கிற மாதிரி தளபதியை பற்றி பேசினா பசங்கள்லாம் இவங்க எல்லாருமே இந்த கோபத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு நாள் டிஎம்கேவில் ஒரு ஆள் சிவராஜ்குமார் ஒருத்தர் அவர் தளபதியை பற்றி தரக்குறைவாக பேசினோடனே முஸ்லீம் இவங்களையும் வச்சு பேசினோடனே அவர் மன்னிப்பு வீடியோ போட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி பேசினோடனே அதாவது ஊழல் பண்ணதை மறைக்கிறதுக்காக ஒரு கட்சிக்கு பின்பக்கமாக, அதாவது பி டீம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டிவிகே பி டீம் ஃபார் டிஎம்கேன்றீங்க. எப்படி இப்படி பச்சையாக பொய் புளிவுறீங்கன்னு தான் தெரியல. அவர் ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் பண்ணுறாரு. உங்களை மாதிரி போயிட்டு மறைமுகமாக போயிட்டு கை கொடுத்து பேசுகிறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இது ஒன்று. அதுக்கப்புறம் ரெண்டாவது, நடிகையோட இடுப்பை கிள்றது, அதாவது சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கூறிகளாக இருக்கிறாங்க ஒரு சில பேர். அதில் நீங்களும் இருக்கீங்களான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ படிப்பு படிச்சிருக்கீங்க, லண்டன்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, பெரிய மேதாவி. சினிமாவில் ஒரு ஆக்டர் என்னென்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை பண்ண தான் ஆகணும். அதுக்கு நம்ம நீங்கள் எந்த மாதிரி பேசுகிறீங்க? அதுவும் உங்கள் கட்சியிலே ஊறப்பட்ட சினிமா ஆக்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் கட்சியை விட்டு ஒன்று விலகி வருவாங்க, இல்லை உங்களையே கேள்வி கேட்பாங்க. இதை அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்றது தெரியல. அதுக்கு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஏன், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஏன் அவர் அரசியலுக்கு வரல? அவரோட 30 வயசுலேயே வந்திருக்கலாமே. சார் டைரெக்டாக போலீஸ் ஆன பிறகு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மாநில பொறுப்பாளர்னு ஒன்று கொடுக்கலன்னா நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு ஐபிஎஸ், ஏன்னா எல்லா இடத்தாண்டையும் ஒரு ஐபிஎஸ் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஐபிஎஸ் சாராக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அரசியல் தலைவராகிட்டீங்க. ஒரு நாகரிகமான பேச்சு கூட உங்களால் பேச தெரியல. இது வேற முழுக்க உங்களுக்கு பின்புலம் உங்கள் ஐயா தான், ஓகேங்களா? ஒழுங்காக நாகரிகமாக பேச கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. தேவையில்லாத எங்களை பகைச்சிக்கிங்கன்னா கேடா வெட்டி கொண்டாடுங்கடா அப்படின்ற மாதிரி ட்விட்டர் ஃபுல்லாக உங்கள் பாட்டு தான் ஓடிட்டு இருக்குது. நாங்கள் மக்களுக்கு நல்லனுக்காக எதோ செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள்.